பாடல்களை பாடி நாம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். வல்லமையின் ஆவியானவர் என்ற பாடலை எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி பாடலாம். ஒரு சொல்லால விரட்டி விட்டே
கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். இஷ்டம் போல அலைவதில்லை, அவர் சித்தம் செய்து வாழ்பவர் நான். இஷ்டம் போல அலைவதில்லை, அவர் சித்தம் செய்து வாழ்பவர் நான். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தானை ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தானை ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். ஹல்லேலூயா. என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார் என்ற பாடலை எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி பாடுவோம். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார்.
ஹalleluya. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே நீ ஒன்றுக்கும் கவலைப்படாதே என்ற பாடலை எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி பாடலாம். சிறு பூச்சியே நீ ஒன்றுக்கும் கவலைப்படாதே, இஸ்ரவேலின் சிறு
எல்லாரும் அப்படியே நாம் எழுந்து நின்று கொஞ்சம் நேரம் கர்த்தரை ஆராதித்து ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். நம்முடைய கர்த்தர் நல்லவர். ஆமென். நம்முடைய துதிகளின் மத்தியிலே அவர் வாசம் பண்ணுகிற ஆண்டவர். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். இந்த நாளிலே அவருடைய நாமத்தை நாம் பிரஸ்தாபப்படுத்துகிற இந்த நேரத்தில் தேவனுடைய மகிமை நம்முடைய மத்தியிலே இறங்கி வரும். கர்த்தர் தம்முடைய திருமுகத்தை நம் மீது பிரகாசிக்க பண்ணி நமக்கு சமாதானம் அருளி நமக்கு பலன் தந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். ஹல்லேலூயா. ஆராதனை என்பது விருதாவான ஒரு காரியம் அல்ல. நாம் தேவனை ஆராதிக்க நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்முடைய ஆத்துமாவிலும் தேவன் பலன் தருவார். அதே நேரத்திலே நம்முடைய சரீர பிரகாரமாக நாம் வேண்டிக் கொள்கிற சகல நன்மைகளையும் கர்த்தர் நமக்கு அருள் செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்தரித்து ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் நமக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக, இரக்கங்களுக்காக, கிருபைக்காக, தயவுக்காக, அவர் நமக்கு பாராட்டி வருகிற அந்த மேலான அன்புக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமா. அவருடைய கிருபை நம் மீது பெரிதாய் இருக்கிறது. அவர் தாழ்வில் நம்மை நினைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. தள்ளாடுகிற பொழுது நம்மை தாங்கி இருக்கிறார். நம் கால் சறுக்குகிற பொழுது அவருடைய கிருபையினால் நம்மை தாங்கி நடத்தி இருக்கிறார். வியாதிப்பட்ட நேரத்தில், பலவீனப்பட்ட நேரத்திலே நமக்கு சுகம் தந்து, நமக்கு பலன் தந்து, ஹல்லேலூயா, நம்மை தைரியப்படுத்தி அவருடைய சமூகத்திற்கு வந்து அவரை ஆராதிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். நம்முடைய கர்த்தர் நல்லவர், நல்லவர். அவர் இரக்கமுள்ளவர், அவர் கிருபை உள்ளவர், அவர் தயவுள்ளவர், அவர் அன்புள்ளவர், அவர் மகா பெரியவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி அப்பா. எங்கள் ஆத்துமாவுக்கு நீர் நன்மை செய்திருக்கிறீர், எங்கள் சரீரத்துக்கு நீர் நன்மை செய்திருக்கிறீர், எங்கள் குடும்பத்துக்கு நீர் நன்மை செய்திருக்கிறீர், எங்கள் பிள்ளைகளுக்கு நீர் நன்மை செய்திருக்கிறீர். ஆண்டவரே அப்பா, நீர் செய்த எல்லா நன்மைகளை நினைவு கூர்ந்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களை ஜீவனோடு நீர் வைத்திருக்கிறீர் என்று சொன்னால் நாங்கள் உம்மை துதிப்பதற்காகத்தான், உம்மை மகிமைப்படுத்துவதற்காகத்தான். மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிறவர்களும் கர்த்தரை துதியார்கள். ஆனால் உயிரோடு இருக்கிற நாம் என்றென்றைக்கும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம், என்றென்றைக்கும் கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரித்து உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம் அப்பா, உம்மை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று எழுதியிருக்கிற அந்த வார்த்தையின்படி உம்மை துதிக்க, உம்மை ஆராதிக்க, உம்மை மகிமைப்படுத்த ஆண்டவரே நீர் எங்களுக்கு கிருபை கொடுத்தீரே, பலன் கொடுத்தீரே, இந்த சமூகத்திற்கு வருவதற்கு உதவி செய்தீரே, எங்களை ரட்சித்தீரே, எங்களை அபிஷேகித்தீரே அப்பா. இந்த இரத்தத்தால் எங்களை கழுவி எங்களை நீதிமான்களாய் மாற்றினீரே ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. Thank you Jesus. ஹல்லேலூயா. தகுதியல்லோ துதித்திடுவேன் என் இயேசுவை, துதிப்பதே என் தகுதியல்லோ துதித்திடுவேன் என் இயேசுவை. வேதம் நிறைந்த இதயம் தந்தார், ஜபம் நிறைந்த நேரம் தந்தார். வேதம் நிறைந்த இதயம் தந்தார், ஜபம் நிறைந்த நேரம் தந்தார். கண்ணீர் நிறைந்த கண்கள் தந்தார், கருணை நிறைந்த கரங்கள் தந்தார். துதிப்பதே என்
அடைக்கலம் தந்தார். பலவீன நேரத்தில் பலன் தந்தார். ஆபத்து நேரத்தில் அடைக்கலம் தந்தார். பலவீன நேரத்தில் பலன் தந்தார். செய்தி நேரத்தில் தூது தந்தார். பாடிய நேரத்தில் பரவசம் தந்தார். துதிப்பதே என் தகுதியல்லோ, துதித்திடுவேன் என் இயேசுவை. துதிப்பதே என் தகுதியல்லோ, துதித்திடுவேன் என் இயேசுவை. சாட்சி நிறைந்த ஜீவியம் தந்தார். சத்தியம் நிறைந்த சபை தந்தார். சாட்சி நிறைந்த ஜீவியம் தந்தார். சத்தியம் நிறைந்த சபை தந்தார். இயேசுவில் நிறைந்த ஞானம் தந்தார். ஒளி நிறைந்த வழி திறந்தார். துதிப்பதே என் தகுதியல்லோ, துதித்திடுவேன் என் இயேசுவை. துதிப்பதே என் தகுதியல்லோ, துதித்திடுவேன் என் இயேசுவை. வளம் நிறைந்த வாழ்வு தந்தார். மகிமை நிறைந்த தாழ்மை தந்தார். வளம் நிறைந்த வாழ்வு தந்தார். மகிமை நிறைந்த தாழ்மை தந்தார். அன்பு நிறைந்த ஆட்கள் தந்தார். ஆவி நிறைந்த அறிவு தந்தார். துதிப்பதே என் தகுதியல்லோ, துதித்திடுவேன் என் இயேசுவை. துதிப்பதே என் தகுதியல்லோ, துதித்திடுவேன் என் இயேசுவை. பிதாவே நன்றி சொல்கிறோம். இயேசுவே நன்றி சொல்கிறோம். பிதாவே நன்றி சொல்கிறோம். இயேசுவே நன்றி சொல்கிறோம். தூய ஆவியே எங்கள் தெய்வமே நன்றி சொல்கிறோம். தூய ஆவியே எங்கள் தெய்வமே நன்றி சொல்கிறோம். துதி ஆராதனை செய்கிறோம். துதி ஆராதனை செய்கிறோம். பிதாவே நன்றி சொல்கிறோம். இயேசுவே நன்றி சொல்கிறோம். பிதாவே நன்றி சொல்கிறோம். இயேசுவே நன்றி சொல்கிறோம். தேவன் அருளிய சொல்
பிதாவே நன்றி சொல்கிறோம். இயேசுவே நன்றி சொல்கிறோம். தூய ஆவியே எங்கள் தெய்வமே நன்றி சொல்கிறோம். தூய ஆவியே எங்கள் தெய்வமே நன்றி சொல்கிறோம். துதி ஆராதனை செய்கிறோம். துதி ஆராதனை செய்கிறோம். பிதாவே நன்றி சொல்கிறோம். இயேசுவே நன்றி சொல்கிறோம். பிதாவே நன்றி சொல்கிறோம். இயேசுவே நன்றி சொல்கிறோம். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு கொஞ்ச நேரம் நான் நன்றி சொல்லலாமா? தீராத நோய்களை எல்லாம் உடைய தழும்புகளால் சுகமாக்கினீரே அப்பா. மாறாத வேதனைகளை எல்லாம் உம்முடைய வார்த்தையினால் சுகமாக்கினீரே ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் எத்தனை நன்மைகளை செய்திருக்கிறீர். மறைவான கண்ணிகளுக்கு எங்களை தப்புவித்தீர். சத்துருவின் வஞ்சனைகளுக்கு எங்களை விலக்கி பாதுகாத்தீர். தந்திர ஆலோசனைகளுக்கு எங்களை தப்புவித்தீர். ஆண்டவரே, நீர் எங்கள் வாழ்க்கையில் செய்த எல்லா நன்மைகளையும் நினைக்கிற பொழுது உமக்கு நாங்கள் நன்றி செலுத்தாமல் இருக்க முடியுமோ? ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு உம்முடைய நாமத்தை நாங்கள் தொழுது கொள்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு செய்த உபகாரங்களுக்காக நாங்கள் எண்ணத்தை செலுத்துவோம் ஆண்டவரே. மனதார நாங்கள் உமக்கு நன்றி 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 பலிகளை செலுத்துகிறோம். எத்தனை நாவுகள் இருந்தாலும் உம்மை துதிக்க முடியாது. எத்தனை வருடங்கள் எங்கள் வாழ்நாட்களில் இருந்தாலும் உம்மை மகிமைப்படுத்தி தீராது அப்பா. நீர் அவ்வளவு நன்மைகளை எங்களுக்கு செய்திருக்கிறீர். நீர் நல்லவராகவே இருக்கிறீர். கிருபை உள்ளவராகவே இருக்கிறீர். இரக்கமுள்ளவராகவே இருக்கிறீர். தயவுள்ளவராகவே இருக்கிறீர். அன்புள்ளவராகவே இருக்கிறீர். இம்மட்டும் எங்களுக்கு உதவி செய்து நடத்தின எங்கள் நல்ல எபினேசராய் இருக்கிறீர். நன்றியோடு 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 நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அல்லேலூயா. துதிக்க துதிக்க நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய கிருபை பெருகும். அவருடைய கிருபை நம்முடைய வாழ்க்கையில பெருக 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 உயர்வும் மேன்மையும் தானாய் வரும். அல்லேலூயா. கிருபை பெருக பெருக உயர்வு வரும். கிருபை பெருக பெருக மேன்மை வரும். கிருபை பெருக பெருக சந்தோஷம் பெருகும். கிருபை பெருக பெருக சமாதானம் பெருகும். கிருபை பெருக பெருக நீடிய வாழ்க்கை பெருகும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலனடைந்து கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் நடந்தாலும் சரி, ஓடினாலும் சரி, சோர்ந்து போக மாட்டார்கள், களைத்து போக மாட்டார்கள், இளைப்படைய மாட்டார்கள். தேவன் தம்முடைய உன்னத பலத்தினால் நம்மை நிரப்புவாராக. பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய பலத்தினால் நம்மை இடைகட்டுவாராக. எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர், நல்லவர், நல்லவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் சர்வ வல்லமை உள்ளவர். நமக்காக பெரிய காரியங்களை செய்வார். மகிமையான காரியங்களை செய்வார். உன்னதமான ஆசீர்வாதங்களை தருவார். பரலோகத்திலிருந்து கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் வரும். அல்லேலூயா. ஒத்தாசை பரலோகத்திலிருந்து வரும். சர்வ வல்லமை உள்ள தேவன் நம்முடைய மத்தியில் அசைவாடுவாராக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. Thank you Jesus. ஆமென், 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 ஆமென். சட்டைகளை விரிக்கும் காலம், உயரங்களில் பறக்கும் காலம். இது சட்டைகளை விரிக்கும் காலம், உயரங்களில் பறக்கும் காலம். உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததால் உயரங்களில் பறந்திடுவேன். உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததால்
மகிமை என் மேல் உதித்ததால் சிறகடித்து பறந்திடுவேன். உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததால் சிறகடித்து பறந்திடுவேன். மேலே உயரே 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 நான் பறப்பேன். 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 இயேசுவின் சத்தம் ஓய்ந்து போனது, சூரியச்செடியின் நாட்கள் முடிந்து போனது. இயேசுவின் சத்தம் ஓய்ந்து போனது, சூரியச்செடியின் நாட்கள் முடிந்து போனது. உன்னதரின் சத்தம் எனக்குள் தொனித்ததால் உற்சாகமாய் ஓடுகிறேன். உன்னதரின் சத்தம் எனக்குள் தொனித்ததால் உற்சாகமாய் ஓடுகிறேன். மேலே உயரே 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 நான் பறப்பேன். 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 இது சட்டைகளை விரிக்கும் காலம், உயரங்களில் பறக்கும் காலம். இது சட்டைகளை விரிக்கும் காலம், உயரங்களில் பறக்கும் காலம். உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததால் உயரங்களில் பறந்திடுவேன். உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததால் உயரங்களில் பறந்திடுவேன். மேலே உயரே 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 நான் பறப்பேன். 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 கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். பரிசுத்த ஆவியானவராகிய காற்று நம்மேல் ஓதுகிற பொழுது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா தூசிகளும், இந்த உலகத்திலே நம்மை நெருக்குகிற எல்லா பாரங்களும் நம்மை விட்டு விலகி போகும். உன்னத தேவனுடைய மகிமை நம் மீது இறங்குகிற பொழுது, உன்னதமானுடைய பலன் நம் மீது இறங்கி வருகிற பொழுது, நம் ஆண்டவருக்காக எழும்ப பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லா கசப்பான அனுபவங்களுக்கும் ஒரு முடிவு உண்டு. கர்த்தர் மதுரமான நாட்களை நமக்காய் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எத்தனையோ கஷ்ட நஷ்டங்களை சந்தித்த நாட்கள் உண்டு. இனி உயரத்தில் பறக்க, அநேகருக்கு முன்பதாக தேவநாம மகிமைக்காய் வாழ கர்த்தர் நமக்கு கிருபையின் நாட்களை வைத்திருக்கிறார். நம்முடைய தேவன் நல்லவர். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். அப்பா பரிசுத்த தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கிருபையும் தயவும் எங்களோடு கூட இருந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் எங்களை நடத்துங்கப்பா. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அப்படியே எங்களை நடத்துங்க. உங்க நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா. நாம் அப்படியே நின்றபடி ஒரு சங்கீத பகுதியை வாசிக்கலாம். சங்கீதம் 17, 17வது சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிக்கலாம். கர்த்தாவே, நியாயத்தை கேட்டருளும், என் கூப்பிடுதலை கவனியும், கபடமில்லாத உதடுகளிலிருந்து பிறக்கும் என் விண்ணப்பத்திற்கு செவிகொடும். நீர் என் இருதயத்தை பரிசோதித்து ராக்காலத்தில் அதை விசாரித்து என்னை புடமிட்டு பார்த்தும் ஒன்றும் காணாதிருக்கிறீர். என் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணினேன். என் காலடிகள் வழுவாதபடிக்கு என் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்தும். உம்மை நம்புகிறவர்களை அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களில் இருந்து உமது வலதுகரத்தினால் தப்புவித்து ரட்சிக்கிறவரே, உம்முடைய அதிசயமான கிருபையை விளங்க பண்ணும்.
என்னை ஒடுக்குகிற துன்மார்க்கருக்கும் என்னை சூழ்ந்து கொள்கிற என் பிராண பகஞ்சிருக்கும் மறைவாக உம்முடைய சட்டைகளின் நிழலிலே என்னை காப்பாற்றும். நாங்கள் செல்லும் பாதைகளில் இப்பொழுது எங்களை வளைந்து கொண்டார்கள். எங்களை தரையிலே தள்ளும்படி அவர்கள் கண்கள் எங்களை நோக்கி கொண்டிருக்கிறது. சேர்ந்து வாசிப்போம். கர்த்தாவே, நீர் எழுந்திருந்து அவனுக்கு எதிரிட்டு அவனை மடங்கடியும். கர்த்தாவே, என் ஆத்துமாவை துன்மார்க்கனுடைய கைக்கு உம்முடைய பட்டயத்தினால் தப்புவியும். மனுஷருடைய கைக்கும் இம்மையில் தங்கள் பங்கை பெற்றிருக்கிற உலக மக்களின் கைக்கும் உம்முடைய கரத்தினால் என்னை தப்புவியும். அவர்கள் வயிற்றை உமது திரவியத்தினால் நிரப்புகிறீர். அவர்கள் புத்திரபாக்கியத்தினால் திருப்தியடைந்து தங்களுக்கு மீதியான பொருளை தங்கள் குழந்தைகளுக்கு வைக்கிறார்கள். நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன். நான் விழிக்கும்போது உமது சாயலால் திருப்தியாவேன். ஆமேன். உட்காருவோம். இப்பொழுது நாம் கர்த்தருக்காய் கொடுக்கிற நேரம் நம்முடைய காணிக்கைகள் மற்றும் தசம பாகங்களை நம்முடைய கரத்தில் எடுத்து ஜெபித்து தேவனுடைய சமூகத்தில் கொடுத்து கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரிக்க போகிறோம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்தில் நம்முடைய பிள்ளைகள் கர்த்தருக்காய் கொடுக்கிற அந்த காணிக்கைகளை கர்த்தர் ஆசீர்வதியும். இதற்குரிய பிரதிபலன்களை இம்மையிலும் மறுமையிலும் தங்கள் வாழ்க்கையிலே 100 மடங்கு பெற்று அனுபவிக்க உதவி செய்யுங்கப்பா. இவருடைய கையின் பிரயாசங்கள் நாளுக்கு நாள் பெருகணும், வாழ்ந்திருக்கணும், உடைய பிள்ளைகள் சுகித்திருக்கணும், தேவைகளை சந்தியும், நன்மைகளினால் உடைய ஜனங்களை ஆண்டவர் திருப்திப்படுத்தும். பரலோகத்தின் பலகணிகள் இவர்களுக்காய் திறக்கப்படட்டும் என்று மனதார ஜெபித்து ஆசீர்வதிக்கிறேன். இதன் மூலம் உடைய நாம மகிமைப்பட வேண்டும். தாழ்த்துகிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். இப்பொழுது நாம் ஒரு பாடலை பாடுகிற பொழுது கர்த்தருக்காக நாம் கொடுக்கலாம். சொற்களில் புரியாத உறவு இது, அழைத்தவருடன் வரும் பயணம் இது, யாருக்கும் கிடைக்காத கிருபை இது, விவரிக்க முடியாத அழைப்பு இது, சொற்களில் புரியாத உறவு இது, அழைத்தவருடன் வரும் பயணம் இது, யாருக்கும் கிடைக்காத கிருபை இது. பெரியவரே, அழைத்தவர் பெரியவரே, சொன்னதெல்லாம் பிழையின்றி செய்பவரே, அலங்கோலமாவேன் என்று நினைத்தவர் முன் அலங்கமாய் மாறி நின்றேன் கிருபையாலே. அலங்கோலமாவேன் என்று நினைத்தவர் முன் அலங்கமாய் மாறி நின்றேன் கிருபையாலே. நான் நிற்பதை விரும்பிடும் நல்ல தகப்பனவரே, நான் விழுந்திடாமல் தாங்கிடும் அஸ்திவாரம் அவரே. நான் நிற்பதை விரும்பிடும் நல்ல தகப்பனவரே, நான் விழுந்திடாமல் தாங்கிடும் அஸ்திவாரம் அவரே. பெரியவரே, அழைத்தவர் பெரியவரே, சொன்னதெல்லாம் செய்பவரே, சிறந்தவரே, என் இயேசு சிறந்தவரே, சிறந்ததினை எனக்காய் செய்பவரே. வாசிக்கலாம். 1 சாமுவேல் 30வது அதிகாரம் அதன் 19வது வசனம். 1 சாமுவேல் 30:19. அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும், சிறியதிலும் பெரியதிலும், குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும்
தாவீது திருப்பிக் கொண்டான். ஹல்லேலூயா. ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான். சத்துரு திருடி சென்ற எல்லா ஆசீர்வாதங்களையும் தாவீதுக்கும் அவனோடு கூட இருக்கிற மனுஷர்களுக்கும் சொந்தமாக உள்ள நன்மைகளை சத்துரு திருடி கொண்டு போனான். அவர்களை பின்தொடர்ந்து போய் தாவீது தனக்குண்டான எல்லாவற்றிலும் ஒன்று கூட குறைவுபடாமல் சகலவற்றையும் திருப்பிக் கொண்டான். அல்லேலூயா. இந்த உலகத்திலே பொல்லாத பிசாசு என்பவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற நன்மைகளை ஆசீர்வாதங்களை திருடிக் கொள்ளுகிற பிசாசு நம்ம வாழ்க்கையில் இருக்கிற சுகம், சமாதானம், நன்மைகள், பொருளாதார ஆசீர்வாதங்கள், ஞானம், ஆவிக்குரிய நன்மைகள் சொல்லிக்கொண்டே போகலாம். எதையெல்லாம் நல்லது என்று நாம் நினைக்கிறோமோ அந்த நன்மைகள் எல்லாம் தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள். சில நேரங்களில் அவைகளை பிசாசு திருடி செல்கிற ஒரு அனுபவங்கள் இருக்கிறது. ஏன்னா சிலருடைய வாழ்க்கையில் சுகம் குறைவாயிருக்கிறது, சமாதானம் குறைவாயிருக்கிறது, நன்மைகள் குறைவாயிருக்கிறது, ஐஸ்வர்யம் குறைவாயிருக்கிறது. ஏன், என்ன நடந்தது, எங்கே போயிடுச்சு என் நன்மைகள், எனக்கு என்ன நேரிட்டது என்று நம்ம கலங்கி நிற்கிறோம். கர்த்தர் பட்சபாதம் உள்ளவரா, கர்த்தர் முகதாட்சிணியம் பண்ணுகிறவரா, அவர்களை ஆசீர்வதித்து ஏன் எங்களை ஆசீர்வதிக்கவில்லை என்றெல்லாம் சில கேள்விகள் நமக்குள் எழும்புகிறது. நம்முடைய ஆண்டவர் தம்முடைய குமாரனாகிய கிறிஸ்துவுக்குள் நம்மை சம்பூர்ணமாய் ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா. கல்வாரி சிலுவையினால் எல்லா பாடுகளையும் அவர் ஏற்றுக்கொண்ட பொழுது ஆபிரகாமுக்கு உண்டான அத்தனை ஆசீர்வாதங்களையும் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அப்போ எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் நன்மைகளுக்கும் நாம் சொந்தக்காரர்கள். ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் நாம் எதிர்பார்க்கிற, நாம் வாஞ்சிக்கிற நம்முடைய நன்மைகள், நம்முடைய ஆசீர்வாதங்கள் திருடப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு தாவீதை போல தாவீதுடைய வாழ்க்கையில் நடந்த காரியத்தை நாம் சிந்தித்து அவரை போல நம் கிறிஸ்துவுக்குள்ளே நம்மை தைரியப்படுத்தி கொண்டு நம்முடைய சகல ஆசீர்வாதங்களையும் நாம் திருப்பிக் கொள்ள போகிறோம். அல்லேலூயா. ஒன்றும் குறைவுபடாமல், அப்படி என்றால் 100% எப்படி தேவன் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறாரோ அதே ஆசீர்வாதத்தின் அளவின்படிக்கு நாம் நம்முடைய நன்மைகளை திருப்பிக் கொள்ள போகிறோம். ஆமென். இந்த சம்பவம் நமக்கு நன்றாக தெரியும். பாருங்கள், தாவீதும் அவனோடு இருந்த யுத்த புருஷர்களும் அவர்கள் பெலிஸ்தியருடைய தேசத்தில் இருந்த பொழுது அவங்க ராஜாக்கிட்ட இருக்கிறாங்க. அவருடைய மனைவி, பிள்ளைகளுடைய குடும்பங்கள், அவர்களுக்கு உண்டான எல்லா நன்மைகள் எல்லாம் சிக்லாகுங்கிற ஒரு பட்டணத்திலே அவர்கள் பாதுகாப்பாக வைத்து விட்டு போயிருந்தார்கள். ஆனால் அவர்கள் இல்லாத அந்த நேரத்திலே அமலேக்கியர்கள் வந்து அவர்களுக்கு இருந்த எல்லாவற்றையும் திருடி கொண்டது மாத்திரமல்ல, அந்த பட்டணத்தையே அக்கினியினால் சுட்டரித்து விட்டு கொண்டு போய்விட்டார்கள். சில தினங்களுக்கு பிறகு தாவீதும் அவனோடு கூட இருக்கிற ஜனங்களும் அங்கு வந்து பார்க்கிற பொழுது அவர்களுக்கென்று அங்கு எதுவுமே இல்லை. பட்டணம் சுட்டரிக்கப்பட்டு இருக்கிறது. அது மாத்திரமல்ல, எல்லாம் கொள்ளையாடி கொண்டு போய்விட்டார்கள், ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. ரொம்ப ஒரு கடினமான ஒரு தருணம் அந்த தருணம். பாருங்க, தாவீது எல்லாவற்றையும் எப்படி திருப்பி கொண்டான், ஒன்றும் குறைவுபடாமல். எப்படி ஒரு கஷ்டமான இந்த பாதையிலே எப்படி அவர் கடந்து வந்தார் அப்படிங்கிறது தான் ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம். ஆனால் இந்த 2 காரியத்திற்கும், அதாவது அவர் இழந்திருக்கிற அந்த காரியத்தை பார்க்கிறார், இன்னொரு கொஞ்சம் நேரம் கழித்து அவர் எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்கிறார். அப்போ இந்த 2க்கும் நடுவாக தாவீதுடைய வாழ்க்கையிலே முக்கியமான ஒரு சம்பவம் நடந்தது. அது எல்லாருக்கும் நமக்கு தெரிந்த ஒரு காரியம்தான். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திட்டப்படுத்தி கொண்டான். அல்லேலூயா. ஒருவேளை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சில காரியங்களை இழந்து, சில நன்மைகளை தவறவிட்டு, சில குறைவுகளோடு நம்ம இந்த நேரத்தில் நம்ம தேவ சமூகத்துக்கு வந்திருக்கிறோன்னா நம்ம எப்படி இதையெல்லாம் திருப்பிக் கொள்ளலாம், ஒன்று குறைவுபடாமல் எப்படி இந்த நன்மைகளை நாம் அனுபவிக்கலாம்? தாவீதை போல கர்த்தருக்குள் நம்மை திடப்படுத்தி கொள்வது அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆனால் உலகத்தில் நமக்கு ஒரு கவலை வரும்போது, ஒரு கஷ்டம் வரும்போது, துன்பம் வரும்போது யாராவது நமக்கு ஒரு ஆறுதல் சொல்லி நம்மளை தைரியப்படுத்த மாட்டாங்களா? யாராவது நாங்கள் இருக்கிறோங்க அப்படின்னு சொல்லி நம்மை திடப்படுத்த மாட்டாங்களா? நம்ம அழும்போது ஓடி வந்து நம்முடைய கண்ணீரை துடைத்து நான் இருக்கிறேன் என்று சொல்ல மாட்டார்களா என்று தான் நம்முடைய இருதயம் ஏங்குகிறது. சில நேரங்களில் நமக்கு அது கிடைக்காம போகுது.
சில நேரத்தில் இவங்க நமக்கு ஆறுதல் சொல்லுவாங்க, இவங்க நமக்காக ஏதாகிலும் ஒரு பரிந்து பேசுவாங்க, நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார்கள் என்று எதிர்பார்த்து நம்ம காத்திருக்கிற பொழுது அது கிடைக்காமல் போகிறது. மனுஷருடைய நிலைமை அதுதான். ஆனால் தாவீதுக்கு இந்த குணம் அன்றைக்கு வந்ததில் எப்பவுமே அவருக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது அவர் தன்னைத்தானே கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொள்வார். அல்லேலூயா. ஒரு துன்பம் வரும்போது, ஒரு கவலை வரும்போது, ஒரு தேவை வரும்போது அவர் தன்னை குறித்து, தன்னை பார்த்து, தன் ஆத்மாவை பார்த்து சொல்வார், என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய், கர்த்தரை நோக்கி காத்திரு. அல்லேலூயா. நீ கர்த்தரை நோக்கி காத்திரு. ஏன்னா நான் நம்புகிறது அவரால் வரும், என் ரட்சிப்பு அவரால் வரும், நான் தேடுகிற நன்மை அவரால் வரும். அதனால் என் ஆத்மாவே நீ தைரியமாயிரு, தைரியமாயிரு. தன்னையே அவர் பலப்படுத்தி கொள்வார் கர்த்தருக்குள். அப்போ இந்த இடத்திலும் பயங்கரமான சம்பவங்கள் நடக்கிறது. என்ன சம்பவம்னா, எல்லாரும் அவரை நெருக்குகிறார்கள். இந்த பகுதி நமக்கு தெரியும். முதல்ல வந்து பார்க்குறாங்க, எதுவுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. அவங்களுக்கு அந்த நேரத்தில் என்ன தோணியிருக்கும், கொண்டு போனவர்களை கூட அவர்கள் உயிரோடு கொண்டு போனார்களா இல்லை கொன்று போட்டார்களா என்று கூட அவர்களுக்கு தெரியாது. அவர்களுக்கு சொல்வதற்கு கூட அங்கு யாரும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. அப்போ அந்த பிரச்சனையை பார்த்த பொழுது வேதம் சொல்லுகிறது, 1 சாமுவேல் 30வது அதிகாரம் அந்த 4வது வசனத்திலே வாசிங்க. முதல்ல என்ன பண்ணுறாங்க, அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலனில்லாமல் போகும் மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். ஆமே. ஏன்னா அந்த சிச்சுவேஷனில் வேறு எதுவுமே செய்ய முடியாது. யார்கிட்ட விசாரிக்கிறது, யார்கிட்ட கேட்கறது, என்ன நடந்தது? ஐயோ ஒன்றுமில்லையே. தாவீதும் அவருடைய கூட இருந்த மனுஷர்களும் யுத்த வீரர்கள், யுத்த புருஷர்கள். சீக்கிரமாலாம் அழமாட்டாங்க, மரணத்துக்கெல்லாம் பயப்பட மாட்டாங்க. ஆனால் சிச்சுவேஷன் ரொம்ப மோசமாக இருக்கிறது. இந்த பிரச்சனையை பார்க்க எந்த ஒரு பராக்கிரமசாலியாலும் நிற்க முடியாது. எவ்வளோ நேரம் அழுதாங்கன்னு தெரியல, ஆனால் சத்தமிட்டு அழுதார்கள். தங்களுடைய பலன் போகிற வரைக்கும் அழுகிறதற்கு கூட பலன் இல்லை என்று சொல்லுகிற அளவிற்கு அவர்கள் அழுதார்கள். அல்லேலூயா. சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையிலும் சில பிரச்சனைகள், சில துன்பங்கள் கைமீறி போகிற பொழுது மனுஷர்கிட்ட போய் நம்ம அழுதிருக்க மாட்டோம். யாருமே இல்லாத நேரத்தில் அல்லேலூயா ஆண்டவர்கிட்ட நம்ம அழுதுருக்குறோம். ரொம்ப பாரம் நெஞ்சு அழுத்துக்கிற பொழுது சத்தம் போட்டு அழுதுருக்குறோம். அல்லேலூயா. எல்லாருடைய வாழ்க்கையில் கூட இது நடந்திருக்கும். அல்லேலூயா. எல்லாரும் விதிவிலக்கல்ல. எந்த ஒரு காரியத்துக்குமே அழாத சில நபர்கள் கூட சில காரியங்களை கேட்குற பொழுது அவங்களால தாங்க முடியாமல் எழுதியிருக்கிறார்கள். சத்தமிட்டு பக்கத்து வீட்டில் கூட கேட்டிருக்கலாம். ஏன்னா அவ்வளவு பாரம், பலன் இல்லாமல் போக மட்டும் அழுதார்கள். இதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இது நம்ம நினைக்கிறோமோ விரும்புகிறோமோ விரும்பாமையோ நம்ம செஞ்சுருவோம். பலன் இல்லாமல் போக மாட்டோம். அப்போ சரீர பலன் போயிடுச்சு, ஆத்மாவில் பலன் போயிடுச்சு. விடாய்த்து போனார்கள், இளைத்து போனார்கள். எல்லாரும் அப்படி சோர்ந்து போய் தொய்ந்து போய் உக்காந்துருக்குறாங்க. அல்லேலூயா. இப்போ தாவீதோடு கூட இருந்த ஜனங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, வேதம் சொல்கிறது 30வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. தாவீது இப்போ மிகவும் நெருக்கப்படுகிறான். என்ன நெருக்கம் என்று சொன்னால், சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகளின் நிமித்தம் மன கிளேசமானதினால் அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லி கொண்டார்கள். தாவீது இப்போ ஏற்கனவே இழப்புகள் இருக்கிறாரு. இப்போ ரொம்ப நெருக்கம். என்ன நெருக்கம்னா, கூட இருக்கிறவங்களே அவரை கல்லறிய துணிகிறார்கள். ஏன்? நீதான் காரணம். எப்போவுமே ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா குடும்பத்தில் அந்த டிசிஷன் யார் எடுத்திருக்காங்க அப்படின்னு தான் நம்ம முதல்ல என்ன பண்ணுவோம், அப்படியே தேடுவோம். யார் இதை ஃபஸ்ட்டு கொண்டு வந்தால் முதல்ல. மேக்சிமம் இந்த குடும்ப தலைவர்கள் மாட்டுவாங்க, சில வீடுகளில் சகோதரிகள் மாட்டுவாங்க. நன்மையாக முடிஞ்சிருச்சுன்னா யார் இதை ஸ்டெப்பை தொடங்கினான்னு யாருமே ஒன்றும் அப்படியே அமைதியாக எல்லாருக்கும் பங்கு உண்டுங்க அப்படின்ட்டு போயிடுவோம். ஆனால் பிரச்சனை ஆயிடுச்சுன்னா இந்த பிரச்சனைக்கு காரணம் யார்? நீங்கள் தான் காரணம். நான் அப்போவே நினச்சேன், அப்போவே சொன்னேன் அப்படின்னு நம்ம திருப்பிடுவோம். அல்லேலூயா. நான் நினைக்கிறேன் மேக்ஸிமம் நம்ம சகோதரிகள் ஃபஸ்ட்டில் கல்லை போட்டுருவோன்னு நினைக்கிறேன். நான் கூட சொல்லியிருக்கேன் சில நேரத்தில். அல்லேலூயா. ஆமாம், எல்லோரும் நாங்கள் முன்னாடி நிற்கிறதுனால நாங்கள் தேவ தூதர்கள்லாம் கிடையாது.
எல்லாரும் மாம்சமானவர்கள் தான். அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருக்கும் தாவீதுக்கு மேலே கோவம் வந்துருச்சு. நீ தான் கரெக்டாக எங்கள் ஆட்களை நம்ம நிறுத்தி போயிருக்கணும், இல்லைன்னா இந்த நேரத்தில் நம்ம அங்கே போயிருக்க கூடாது, சரியான டிசிஷன் எடுக்கலை, நீ ஒன்று தலைவன் நம்பி ஒன்றை வந்துட்டோம் பாரு, ஒன்று பின்னாடி வந்துட்டோமே, இப்போ இப்படி நடந்துருச்சேன்னு சொல்லி அவரை கல்லறிய வேண்டும் என்று கைகளில் எடுத்துக்கொண்டாங்க. ஏன்னா இந்த ஜனங்களோட காரியமே அதுதான், சுபாவமே அதுதான். இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரத்திலே மோசே நடத்தி வரும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா, தண்ணி பத்தலை, அன்னைக்கு தண்ணி கிடைக்கல, உடனே கல்லறியலாமா மோசைய? ஏன்னா அவர் தானே நம்மளை கூட்டிகிட்டு வந்தார், அவர் தானே நமக்கு தந்திருக்கணும், தரேன்னு தானே சொல்லி கொண்டு வந்தார், ஆனால் இன்றைக்கி தரலையே, அப்போ இவரை விட்டுறலாமா அப்படின்னு அப்பவும் கல் எடுத்தாங்க. எல்லா நன்மை செய்து திரிந்தார் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. அவரையே சில நேரத்தில் கல்லறியணும்னு அப்போ சீஷர்கள் சொல்கிறாங்க, யூதேயாவுக்கு போவோம் வா அப்படின்னு சொல்லும்போது, லாசர் மரித்திருந்த நேரத்தில் சிஸ்டர் சொல்கிறாங்க, ஆண்டவர் அங்கே போகணுமா, அவங்க ஏற்கனவே உன்னை கல்லறியணும்னு பேசிட்டாங்களே அப்படின்னு கேட்குறாங்க. இப்படி உலகம் நமக்கு நேராக திரும்புகிறதுக்குன்னு ஒரு நேரம் வரும். எப்போ? நெருக்கத்தின் நேரத்தில். நல்லா இருக்க காலத்தில் நம்மளை பற்றி தப்பாக பேசினா நம்ம காதுலேயே என்ன பண்ண மாட்டோம், நமக்கு அது பெரிய விஷயமாகவே தெரியாது, ஈஸியாக சொல்லிட்டு பேசிட்டு போகிறான் அப்படின்னு தைரியமாக போயிடுவோம். ஆனால் நாமளே கஷ்டத்தில் இருக்கும்போது, நாமளே வருத்தத்தில் இருக்கும்போது, நாமளே நெருக்கத்தில் இருக்கும்போது, நம்மளே வேதனையில் இருக்கும்போது, நமக்கு நேராக ஒரு குற்றப்படுத்துகிற வார்த்தை, நமக்கு நேராக புத்தி சொல்லுகிற மாதிரி ஒரு அப்படி மறைமுகமான ஒரு முட்களை வைத்து தைக்கிற வார்த்தைகள் நமக்கு விரோதமாய் கற்களை போல நெருங்கி வரும் பொழுது நம்ம வாழ்க்கையிலும் நெருக்கம் வருகிறது, வேதனை வருகிறது, வருத்தம் வருகிறது, துன்பம் வருகிறது. அல்லேலூயா. தாவீது இந்த இடத்துல ரொம்ப வேதனைப்படுறாரு, வருத்தப்படுறாரு. அப்போ இந்த சூழ்நிலை எல்லாம் அவருக்குள்ளே நடக்கும்போது தான் தன் சரீரத்தில் பலன் இல்லை, தன் ஆத்மாவில் பலன் இல்லை, தன்னோடு கூட இருந்த ஜனங்கள் சப்போர்ட்டாக இல்லை. அந்த நேரத்தில் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான், கர்த்தருக்குள் தன்னை தைரியப்படுத்தி கொண்டான். அல்லேலூயா. எப்படி கர்த்தருக்குள் நம்மை திடப்படுத்திக் கொள்வது, எப்படி கர்த்தருக்குள் நம்மை தைரியப்படுத்திக் கொள்வது? நான் விசுவாசிக்கிறேன், தாவீது கொஞ்ச நேரம் அமைதியாக எல்லாரையும் விட்டு ஒதுங்கி ஒரு இடத்துல வந்து உட்கார்ந்து தன் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்த்திருப்பார். அல்லேலூயா. அன்றைக்கு காடுகளின் பின்னே நான் அலைந்த பொழுது நீதான் எனக்கு வேணும்னு சொல்லி அந்த சவுல ராஜாவா இல்லாதபடிக்கு தள்ளிவிட்டு என்னை அபிஷேகித்தவர் அவர் அல்லவா. எங்கள் அண்ணனெல்லாம் ஒதுக்கிட்டு ஒன்றுக்கும் உதவாது என்று அற்பமாய் எண்ணப்பட்ட என்னை அழைத்து அபிஷேகித்தது நீரல்லவா ஆண்டவரே. என் கிருபையை உனக்கு தருவேன், என் கிருபையை உன்னை விட்டு நான் எடுக்கவே மாட்டேன் என்று எனக்கு வாக்கு கொடுத்தவர் நீரல்லவா. அல்லேலூயா. சிங்கம் எனக்கு விரோதமாய் வந்தது, கரடி எனக்கு விரோதமாய் வந்தது, கோலியாத் எனக்கு விரோதமாய் வந்தான், எத்தனை பெலிஸ்தியர்கள் எனக்கு விரோதமாய் வந்தார்கள், ஒருத்தன் கையில் கூட ஒப்பு கொடுக்காமல் என் ஜீவனை பாதுகாத்து என்னை உயரத்தில் வைத்தது நீரல்லவா. அல்லேலூயா. எனக்கு இவ்வளவு நன்மை செய்திருக்கிற பொழுது இன்றைக்கு இந்த துன்பத்திற்கு என்னை ஒப்பு கொடுப்பீரோ, என்னை ஒரு விசை கண்ணோக்கி பாரும் என்று ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணியிருப்பார். அல்லேலூயா. கர்த்தர் அவருக்கு கொடுத்த வார்த்தைகள், கர்த்தர் அவருக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள், அவரோடு பேசின தீர்க்க தரிசனங்கள். ஆண்டவர் சொன்னார், தாவீது உன் சந்ததியில் ஜெனரேஷன் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவன் இல்லாமல் இருப்பதில்லை. சவுலை விட்டு என் கிருபையை விளக்குனது போல உன்னை விட்டு உன் பிள்ளைகளை விட்டு என் கிருபையை நான் விளக்க மாட்டேன். அந்த வார்த்தைகள், அந்த வாக்குத்தத்தங்கள், அந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் அவருக்குள்ள அப்படியே ரிவைண்ட் பண்ணி அப்படியே ஒரு படம் போல ஓடிக்கொண்டே இருந்திருக்கும். அல்லேலூயா. அதெல்லாம் யோசித்து பார்க்க அவரை அறியாமல் ஒரு தைரியம், ஒரு வல்லமை, ஒரு பலன். ஆமென். இன்னைக்கு கர்த்தருக்குள் நம்மை திடப்படுத்துவது என்ன தெரியுமா? தேவனுடைய வார்த்தைகள் தான், தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் தான், அவர் நம்மோடு பேசின தீர்க்க தரிசனங்கள் தான். ஹல்லேலூயா. ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட நெருக்கம், வருத்தம், வேதனை, துன்பம், கஷ்டம் வருகிற பொழுது ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து கர்த்தர் நமக்கு சொன்ன வார்த்தைகளை முதல்ல செய்ததை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ரெண்டாவது, அவர் நமக்கு சொன்ன வார்த்தைகளை எல்லாம் நினைத்து அதை எல்லாம் அறிக்கை செய்து, எனக்கு இப்படி சொல்லியிருக்கிறீரே, எனக்கு இப்படி சொல்லியிருக்கிறீரே, எனக்கு இப்படி சொல்லியிருக்கிறீரே அப்படி நீங்கள் சொல்ல சொல்ல உங்கள் ஆவி பலன் அடையும். ஆமென். ஆவியில் பலன் வந்து ஆத்துமா எழும்பிடும், பராக்கிரமசாலியா. ஆமேன். அப்புறம் சரீரத்துலேயும் இழந்து போன எல்லா பலனையும் கர்த்தர் தருவார். நான் இருக்கிறேன், தைரியமாய்ப்போ. ஆமேன். இப்படித்தான் தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டார். அடுத்ததாக போய்
தாவீது தேவனிடத்தில் ஆலோசனை கேட்கிறார். தேவனிடத்தில் ஆலோசனை கேட்குறதெல்லாம் ரொம்ப சாதாரண காரியம் தானே, இதில் என்ன இருக்குன்னு நம்ம யோசிக்கலாம். ஆனால் இந்த சுச்சுவேஷனில் தாவீது ஆலோசனை கேட்டது ஒரு பெரிய விஷயந்தான் இல்லையா? இவ்வளோ பிரச்சனை ஒரு நம்ம வாழ்க்கையில் வந்திருக்கிற பொழுது நம்ம டைமை வேஸ்ட் பண்ண என்ன பண்ண மாட்டோம், விரும்ப மாட்டோம். நம்ம என்ன யோசிப்போம், புத்தி இல்லாதவங்க தான் டைமை இப்போ வேஸ்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவன் எங்கேயோ கொண்டு போயிடுவான், நீங்கள் உட்காந்துட்டே இருந்த நேரம் போயிட்டே இருக்கும் உடனே. இன்னொன்று, தாவீதும் சாதாரணமான அல்ல, எத்தனை போரையோ பார்த்து ஜெயித்தவர். அல்லேலூயா. சவுலுக்கு பயந்து அவர் இந்த காட்டில் வாழ்ந்துட்டு இருந்தாலும் அங்கே சும்மா உட்காந்துட்டு இருக்கல, அங்கங்கே போவார். வேதத்தை வாசித்து பாருங்க. பெலிஸ்தர்களுக்கு தெரியாமலேயே அப்படியே சுற்றி போவார். அங்கே போய் எல்லாத்தையும் அடித்து உடைச்சிட்டு அங்கே இருக்கிறதெல்லாம் கொள்ளையடிச்சு கொண்டு வந்துடுவாங்க. ஆமாம், அங்கே அப்புறம் ராஜாட்ட சொல்லிடுவார், இல்லை நாங்கள் யூதா தேசத்தில் போய் தான் இதெல்லாம் என்ன பண்ணோம், எடுத்துகிட்டு வந்தோம். சும்மாவே இருக்கலை, இரவும் பகலும் அவர் கை யுத்தம் செய்து கொண்டே தான் இருந்தது. பழக்கத்தில் இருந்த ஒரு மனிதன் தான். அப்போ தன் சுய பலத்தில், தன் சுய ஞானத்தில் என்னால் இதை செய்ய முடியும் என்று அவர் போயிருக்கலாம். ஆனால் அந்த இடத்துலையும் நிதானிக்கிறார். அல்லேலூயா. அப்போ நமக்கு நெருக்கம், துன்பம், கஷ்டம் அப்படி ரொம்ப பெருசாக வரும் பொழுது நம்ம கர்த்தருக்குள் நம்மை திடப்படுத்தி கொண்டு முதல்ல, ரெண்டாவது தேவனிடத்தில் ஒரு ஆலோசனையை பெற்றுக்கொண்டு அடுத்து நம்ம செயல்படுகிற பொழுது தான் நாம் இழந்து போன எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ள முடியும். அல்லேலூயா. அப்போ தாவீது தேவனுடைய சமூகத்தில் ஆலோசனை கேட்குறார். ஆண்டவரே, நான் போகலாமா, நான் பின்தொடரலாமா, எனக்கு திரும்ப கிடைக்குமா? ஆண்டவர் சொல்கிறார், பின்தொடர், அதை நீ பிடித்து கொள்வாய். அவ்வளோதான், வார்த்தை பிடித்து கொண்டார், வார்த்தையை பிடித்து கொண்டார். நீ போ, நீ செய், நான் உன் கூட இருப்பேன், நீ செய், அது வாய்க்கும். சில நேரத்தில் கர்த்தர் நமக்கு அப்படி ஒரு வார்த்தை கொடுப்பார், ஒரு வாக்குத்தத்தம் கொடுப்பார். போ, நான் உன் கூட இருக்கிறேன், செய், நட, உனக்கு நடக்கும், நான் சொல்லி இருக்கிறேன், தைரியமாயிரு. ஹல்லேலூயா. சில நேரத்தில் சொப்பனங்கள் மூலமாய் தேவன் பேசுவார், சில தரிசனங்களின் மூலமாய் கர்த்தர் பேசுவார். சில நேரத்தில் மனதில் பாரத்தோடு வேதனையோடு வந்திருப்போம், கர்த்தருடைய ஆவியானவர் பேசுவார். ஹல்லேலூயா. முதல் சர்வீஸில் ஒரு அருமையான சகோதரி வெள்ளிக்கிழமை ஜெபத்துக்கு வந்தவங்க, அவங்க சொன்னாங்க, ஜெபம் முடிஞ்ச உடனே பாஸ்டர் அவங்கள ஓடி கட்டி பிடிச்சிக்கிட்டணும்னு நினச்சேன். ஏன்னா நான் அவ்வளவு அழுதுட்டு வந்தேன். ஆனால் எனக்கே நீங்கள் பேசுனீங்க, நான் தைரியப்பட்டு கடந்து போனேன். இப்படி எத்தனை நாட்கள் கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய இருதயத்தை அறிந்து நம்மோடு பேசுகிறார் தெரியுமா? அதுதான் தேவன் நமக்கு கொடுக்குற ஆலோசனை, அதுதான் தேவன் நமக்கு கொடுக்குற ஒரு தைரியம். போ. ஹல்லேலூயா. எப்போவுமே நம்ம ஆண்டவர் உனக்கு நடக்காதுப்பா நீ இரு, உனக்கு வாய்க்காதப்பா நீ செய்யாத அப்படிலாம் சொல்ல மாட்டார். அவர் எப்போவுமே நம்மளை என்கரேஜ் பண்ணுவார். செய், நான் உன் கூட இருக்கிறேன், நட, போ, பிடித்துக்கொள்வாய், ஆமேன், யுத்தம் பண்ணு, உனக்கு வெற்றி கிடைக்கும், ஜெயம் கிடைக்கும், ஆமேன். அப்போ இப்படி தான் அவருக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கப்பட்ட பொழுது தாவீது இன்னும் பலனடைகிறார். உடனே ஜனங்கள்கிட்ட சொல்லியிருப்பார், வாங்க கர்த்தர் சொல்லிட்டாரு, பிடிச்சிடலாம். உடனே ஓகே, எல்லாரும் 600 பேர் அவரோட சேர்ந்து யுத்தத்துக்கு புறப்பட்டு போகிறார்கள். இன்னும் ஒரு முக்கியமான ஒரு காரியம் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. சில நேரத்தில் கர்த்தர் சொல்லிடுவார், போ, கிடைக்கும், செய், வாய்க்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், உடனே என்ன பண்ணுறோம், கடந்து போகிறோம். நம்ம என்ன நினைக்கிறோன்னா, இன்றைக்கி சொல்லிட்டார், இன்றைக்கி ராத்திரி என்ன பண்ணிடுறோம், நடந்துடும். ஒன்று. இன்னொன்று, கர்த்தர் சொன்னதுனால இனி இதில் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு 2 விதத்தில் நம்ம நினைக்கிறோம். ஆனால் இந்த தாவீதும் அவனோடு கூட இருந்த 600 பேரும் புறப்பட்டு போகிற பொழுது அங்கே வாசிக்கிறோம். 30வது அதிகாரம் 9வது மற்றும் 10வது வசனத்தில் வாசிங்க. அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த 600 பேரும் போனார்கள். அவர்கள் பேசோர் என்கிற ஆற்றண்டைக்கு வந்தபோது அங்கே சிலர் நின்று போனார்கள். ஹல்லேலூயா. ஆனால் தாவீதும் மீதி அவரோடு இருந்த 400 பேரும் சத்துருக்களை பின்தொடர்ந்து போனார்கள். பாருங்க, மொத்தம் இருக்கிறதே எத்தனை பேர் தான், 600 பேர் தான். சத்துருக்களுடைய தொகை இவர்களுக்கு தெரியாது, எத்தனை 1000 பேரை நம்ம ஜெயிக்க போகிறோங்கிறது அவங்களுக்கு தெரியாது. ஆனால் தைரியமாக கர்த்தர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 600 பேர் போகிறாங்க. ஆனால் போகிற வழியில் என்ன நதி குறுக்கே வருகிறது, பேசேர் என்கிற ஒரு நதி குறுக்க வருது. பேசேர் என்கிற ஒரு ஆறு அங்கு கடந்து வருகிற பொழுது வேதம் சொல்கிறது 200 பேர் விடாய்த்து போனார்கள், 200 பேர் சோர்ந்து போனார்கள், 200 பேர் எனக்கு இனி முடியாது என்று சொல்லி அந்த ப்ராசஸை கைவிட்டுட்டாங்க.
அல்லேலூயா. அப்போ தாவீதுக்கு எப்படி இருந்திருக்கும் பாருங்கள். சில நேரத்தில் அப்படி தான் கர்த்தர் சொல்லியிருக்கிறார் செய்வோம் செய்வோம் அப்படின்னு போகும்போது சில பிரச்சனைகள் சில தடைகள் வரும் பொழுது நிறைய பேர் நம்ம கூட இருக்கிறவங்களே நம்ம விட்டு என்ன பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, அப்படியே மாற ஆரம்பிச்சிருவாங்க. 200 பேர் மொத்தமாக நின்றுருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லை, ஒருத்தனா பேசியிருப்பான். இது நடக்குமான்னு எனக்கு தெரியல, ஏற்கனவே என்னால் ஒன்றும் முடியாது, நான் டயர்டாக இருக்கேன், கொண்டு போனவன் உயிரோடு அவங்கள வச்சுருப்பானா கொண்டுட்டானான்னு தெரியாது, இது போய் நம்ம ஜீவனையும் கொண்டு விடணுமா, எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஒருத்தர் பேச அடுத்தவர் கேட்டு ஒரு 200 பேர் இதுக்கு மேலே முடியாது என்று நின்று போனார்கள். ஆனால் தாவீதோ, தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்ட தாவீதோ விடாமல் சத்துருவை பின்தொடர்ந்தார். அல்லேலூயா. கிதியோனின் நாட்களில் அதானே நடந்தது. அவர்கள் விடாய்த்து போயிருந்தும் சத்துருக்களை பின்தொடர்ந்தார்கள். ஒரு கானானிய ஸ்திரீ விடாமல் இயேசுவை பின்தொடர்ந்தாள் தன்னுடைய அற்புதத்துக்காக. அப்படி பின்தொடர்கிற பொழுது தடைகள் வராமல் இருக்காது. சில தடைகள் வரும், சில பிரச்சனைகள் குறுக்க ஓடும், சில நபர்கள் நமக்கு விரோதமாக எழும்புவார்கள். ஆனால் ஒரு சந்தோஷமான செய்தி என்ன தெரியுமா, அந்த பேசியர் நதிக்கு அப்புறம்தான் நம்ம மகிழ்ச்சியே இருக்கிறது, நம்ம சந்தோஷமே இருக்கிறது, நம்முடைய சுதந்திரமே இருக்கிறது, நாம் திருப்பிக் கொள்ளக்கூடிய நம்முடைய அற்புதம் இருக்கிறது. ஒருவேளை இந்த நதிக்கு இப்புறத்தில் நாம் சோர்ந்து போய் நின்றால் அத்தனையும் நம்ம இழந்து விடுவோம். அல்லேலூயா. அதனால் தேவனுடைய வார்த்தையை பிடித்து கொண்டு எத்தனை தடை வந்தாலும் எத்தனை பிரச்சனை வந்தாலும் நான் பின்தொடர்வேன், நான் இயேசுவை பின்தொடர்ந்து போவேன், நான் முன்னேறி செல்வேன். அல்லேலூயா. இழந்ததை எல்லாம் நான் திருப்பிக் கொள்வேன், ஒன்றும் குறைபடாமல் திருப்பிக் கொள்வேன். தாவீது அப்படிதான். நீ வரலன்னா போ. ஒருவேளை இந்த 600 பேரே வரலன்னு சொன்னால் கூட ஒத்த மனுஷனாக தாவீது போயிருப்பார். ஏன்னா தாவீதுக்குள்ள அந்த விசுவாசம், அந்த வைராக்கியம் இருந்தது. அன்னைக்கு கோலியாத்துக்கு முன்பதாக ஆயிரக்கணக்கான அந்த ஆர்மி வராத போது தான் ஒருவனாய் போய் நின்று அவனை தோற்கடிக்கவில்லையா? ஏனென்றால் தேவனுடைய கரத்திலிருந்து வார்த்தையை பெற்றுக்கொண்ட மனுஷன் பலசாலியாக தான் இருப்பான். அது மாம்ச பலம் அல்ல, அது இந்த உலகம் கொடுக்கிற பலம் அல்ல, அது சரீர பலம் அல்ல, அது பரிசுத்த ஆவியானவரால் கொடுக்கப்படுகிற பலம். ஹல்லேலூயா. அந்த பலத்தோடு போறார்கள், சத்துருக்களை முறியடித்தார்கள். ஹல்லேலூயா. ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் என்ன பண்ணுறாங்க, திருப்பி கொண்டார்கள். அது மட்டுமல்ல, சத்துருக்களுக்கும் இருந்த ஆசீர்வாதங்களையும் கொள்ளையடித்து கொண்டார்கள். ஆமே. நம்ம ஆண்டவர் எப்பவுமே நீதி உள்ளவர். அவருக்கு நீதி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம என்ன நினைப்போம், கொண்டு போனது தானே எடுத்துகிட்டு வந்தாங்க, இதில் என்ன பிரச்சனை இருக்குது, இதில் என்ன ஆண்டவர் நீதி செஞ்சிட்டார் அப்படின்னு நம்ம சொல்லிடக்கூடாதுல்ல. அப்போ அவன் அழுகைக்கு யார் நியாயம் செய்வா? ஜனங்கள் அவனுக்கு விரோதமாக பேசினாங்கல்ல, அந்த பேச்செல்லாம் கேட்டு சத்துரு நிந்தித்தால் நிந்திக்கட்டும், கர்த்தர் எனக்கு இருக்கிறார்னு தைரியமாக காத்திருந்தாரே, அதுக்கு என்ன நியாயம்? விடாய் திருந்தும் தேவனுடைய வார்த்தையை நம்பி அவ்வளவு கஷ்டப்பட்டு சத்துருவை பின்தொடர்ந்தானே, அந்த பலன் யார் கொடுப்பார்? ஹல்லேலூயா. தாவீதுக்கு உள்ளது மட்டும் இல்லை, நிறைய சத்துருக்களுக்குள்ள எல்லா பொருட்களையும் கூட கொள்ளையடித்து சந்தோஷமாய் தாவீது திரும்பி வந்தார். ஹல்லேலூயா. ஆமாம், அவருடைய இருதயம், அதான் சொன்னேன், நம்ம ஆசீர்வாதத்தினால நிரம்பிட்டோன்னா நம்ம இருதயமும் ரொம்ப சம்பூர்ணமாக மாறுது. என்ன ஒரு இருதயம் பாருங்க. மற்றவங்க சொல்கிறாங்க நம்ம கூட வராதவங்களுக்கு பங்கு கொடுக்க கூடாது, ஆனால் தாவீது சொல்கிறார் அப்படி கிடையாது. அவங்க ஏதோ பாவம் சோர்ந்துட்டாங்க, டயர்டாயிட்டாங்க, பரவாயில்ல, அவங்களுக்கு கொடுக்கலாம், அவங்களுக்கும் கொடுத்தாச்சு. அது மட்டும் இல்லை, அவர் எங்கெல்லாம் சுற்றி திரிந்தாரோ, யாரெல்லாம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்களோ எல்லா மூப்பர்களுக்கும் ஷேர் போகுது. அல்லேலூயா. ஒரு துக்கம் மகா பெரிய மகிழ்ச்சியாய் மாறிவிட்டது, ஒரு பெரிய தோல்வி மகா பெரிய வெற்றியாய் மாறிவிட்டது. அல்லேலூயா. நம்முடைய கர்த்தர் நமக்கு அப்படித்தான் செய்வார், நம்முடைய ஆண்டவர் நமக்கு அப்படித்தான் செய்வார். அவர் நமக்கு நீதி செய்கிற பொழுது அதுக்கு முன்னாடி எந்த மனுஷனாலும் நிற்க முடியாது. எல்லாவற்றையும் பல மடங்கு நமக்கு திரும்ப தருவார். அல்லேலூயா. பல மடங்கு நன்மைகளை தருவார், பல மடங்கு ஆசீர்வாதங்களை தருவார். ஆமென். அதான் யோபு குறித்து சிந்திக்கிற பொழுதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நம்ம யோபு குறித்து யோசிக்கும் போதும் அப்படித்தான். தாவீது தனக்குரிய எல்லாவற்றையும் திருப்பி கொண்டான், ஒன்றும் குறைவுபடாமல். ஆனால் யோபுவோ எல்லாவற்றையும் 2 மடங்கு 2 மடங்கு. ஏன்னா அங்கேயும் தேவனுடைய நியாயம் இருக்குது, தேவனுடைய நீதி இருக்குது. பாவமே செய்தாத மனுஷன் எதுக்கு அவ்வளோத்தையும் இழக்கணும்?
தேவனுக்கு முன்பதாக நீதிமானாக இருக்கிற மனுஷன் எதுக்கு அவ்வளோ வருத்தப்படணும், அவ்வளோ துக்கப்படணும்? அப்போ இழந்ததை மட்டும் திருப்பி கொடுத்தா நியாயம் எங்கே இருக்குது? ஹல்லேலூயா. ஆமாம். அப்புறம் அவர் சொல்லியிருப்பார், நான் உத்தரப்பட்டது எனக்கு நல்லது தான் ஐயா, பிரயாசப்படாமல் எல்லாம் டபுளாக வந்து சேர்ந்துருச்சு. ஆமே. ஆசீர்வாதங்களை மட்டுமல்ல, அவனுடைய ஆயுசு நாட்களையும் கர்த்தர் ரெட்டிப்பாய் கொட்டி கொடுத்தார். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்னெல்லாம் இழந்திருக்கலாம், சுகம் இழந்திருக்கலாம், சமாதானம் இழந்திருக்கலாம், நன்மைகளை இழந்திருக்கலாம், சில ஆசீர்வாதங்களை இழந்திருக்கலாம். அதனால் உண்டான நெருக்கம், மனுஷர்களுடைய பேச்சுக்களினால் உண்டான நெருக்கம், வருத்தம், வேதனை நம்முடைய இருதயத்தை காயப்படுத்தி இருக்கலாம். இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு சொல்கிறார், கர்த்தருக்குள் உங்களை திடப்படுத்திக் கொள்ளுங்கள். தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து யோசிச்சு பாருங்கள், கடந்த நாட்களில் கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மைகளை, தேவன் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை யோசித்து பாருங்கள். அது உங்களை தைரியப்படுத்தும், பலப்படுத்தும். தேவனிடத்தில் ஆலோசனை கேளுங்கள், அவர் உங்களுக்கு ஒரு வார்த்தை கொடுப்பார். அந்த ஒரு வார்த்தை போதும். அந்த வார்த்தையை பிடித்து கொண்டு நீங்கள் போனால் நீங்கள் இழந்த எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வீர்கள். இழந்தது மட்டுமல்ல, பல மடங்கு நன்மைகளை திருப்பிக் கொள்வீர்கள், பல மடங்கு ஆசீர்வாதங்களை திருப்பிக் கொள்வீர்கள், பல மடங்கு ஐஸ்வர்யங்களை திருப்பிக் கொள்வீர்கள். நீங்கள் வாழ்ந்த இந்த உலகத்தில் சுகமாயிருப்பீர்கள். ஹல்லேலூயா. யாரெல்லாம் நம்மை வேதனைப்படுத்தினார்களோ, யாரெல்லாம் நம்மை குற்றப்படுத்தினார்களோ, அத்தனை கண்களுக்கு முன்பதாக தேவன் நம்மை உயர்த்தி மேன்மைப்படுத்துவார். அதுதான் தேவனுடைய நீதி, தேவனுடைய நியாயம். அவருடைய நீதி அவருடைய பிள்ளைகளிடத்தில் விளங்கும். ஹல்லேலூயா. எல்லாரும் தேவனுடைய சமூகத்தில் எழுந்து நிற்கலாமா? கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் எந்த காரியத்தில் நெருக்கப்பட்டு வேதனைப்பட்டு தேவனுடைய சமூகத்துக்கு இன்னைக்கு வந்திருக்கிறீங்களோ, கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். ஹல்லேலூயா. பொதுவாக பேசப்படுகிற தேவனுடைய வார்த்தை தான். ஆனால் யாருடைய உள்ளத்தில் அது நுழைந்திருக்கிறதோ அந்த நிலத்தில் தான் 100 மடங்கு பலன் கொடுக்கும். ஹல்லேலூயா. சில நேரத்தில் நம்முடைய அசதிகள் அந்த வார்த்தைகளை நம்முடைய இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளாது. சில நேரத்தில் நம்முடைய மாம்ச பலவீனங்கள் அதை இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளாது. சில நேரத்தில் நம்முடைய சிந்தையில் இருக்கிற அவிசுவாசங்கள் அதை நம்முடைய இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளாது. ஆனால் பேசுகிற நான் எனக்கல்ல, கேட்கிற உங்களுக்கே புரிந்திருக்கும் யாருடைய இருதயத்தில் இந்த வார்த்தைகள் விழுந்தது என்று சொல்லி. நீங்கள் அதை உணர்ந்திருப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாய் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் 100 மடங்கு பலனை உங்கள் வாழ்க்கையில கொடுப்பார். நீங்கள் இழந்த எல்லா நன்மைகளையும் திருப்பிக் கொள்வீர்கள். உங்கள் ஆசீர்வாதங்கள் பல மடங்கு இந்த தேசத்தில் பெருகும். சத்துருக்களுக்கு முன்பதாக தேவன் உங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உங்கள் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார். உங்கள் பாத்திரம் நிரம்பி வழியும். ஹல்லேலூயா. உங்களை குற்றப்படுத்தி அவதூறான வார்த்தைகளை கல்லை போல உங்கள் மீது எறிந்தவர்கள் வெட்கப்படுவார்கள். கர்த்தர் உங்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியுமாக இருப்பார். நீங்கள் இழந்து போன அத்தனை நன்மைகளையும் திருப்பிக் கொள்வீர்கள். இழந்து போன கனத்தை பெற்றுக்கொள்வீர்கள். இழந்து போன ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்பீர்கள். இது கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை. கரங்களை தட்டி தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். நம்முடைய கர்த்தர் நல்லவர், அவர் பெரியவர், அவர் சதா காலங்களிலும் உயர்ந்தவர், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். தாவீதின் தேவன் நம்முடைய தேவன். தாவீதுக்கு அற்புதங்களை செய்தவர், நமக்கும் செய்ய அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. விடாய்த்து போனீர்களோ, சோர்ந்து போனீர்களோ, விசுவாசத்தில் குறைந்து போனீர்களோ, உங்களுக்கு முன்பதாக ஓடிக்கொண்டிருக்கிற பேசேர் என்கிற நதியை பார்த்து திகைத்து நிற்கிறீர்களோ, இல்லை, இன்னும் அப்புறத்தில் தான் நம்முடைய ஆசீர்வாதம் இருக்கிறது. அப்புறத்தில் தான் தேவன் நமக்கு ஆயத்தம் பண்ணி வைத்த நன்மைகள் இருக்கிறது. நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய சுதந்திரம் நதிக்கு அப்புறத்தில் தான் இருக்கிறது. விடாமல் பின்தொடருங்கள், தைரியமாய் கடந்து போங்கள், விசுவாசத்தோடு முன்னேறி செல்லுங்கள். தேவனுடைய வார்த்தையை நம்பி காரியத்தை நடத்துங்கள். கர்த்தர் உங்களுக்கு வாய்க்க பண்ணுவார். கர்த்தர் காரியங்களை கைகூடி வர பண்ணுவார். கர்த்தர் வழிகளை திறப்பார். கர்த்தர் உங்கள் பாதைகளை செவ்வாய்ப்படுத்துவார். கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்வார். கர்த்தர் உங்களுக்கு அதிசயங்களை காண பண்ணுவார். உங்கள் வாழ்க்கையின் வனாந்திரம் மாறும். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தரித்திரங்கள் மாறும். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கஷ்டங்களும் மாறும். அல்லேலூயா. நம்முடைய தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். அவரை நம்புகிற ஒருவரையும் அவர் கைவிட மாட்டார். ஆமென். கரங்களை உயர்த்தி கொள்வோமா? ஆண்டவரை, நாங்கள் உம்மை நம்புகிறோம், உம்முடைய வார்த்தைகளை நம்புகிறோம், நீ எங்களோடு பேசின தீர்க்க தரிசனங்களை நம்புகிறோம், எங்கள் கஷ்ட நேரத்தில் எங்களுக்கு கொடுத்த வசனங்களை நம்புகிறோம். ஆண்டவரே, ஆகவே நாங்கள் வெட்கப்பட்டு போவது இல்லையப்பா. நாங்கள் மீட்டுக் கொள்வோம். நாங்கள் சகல நன்மைகளையும் சுதந்திரித்துக் கொள்வோம். பல மடங்கு திருப்பிக் கொள்வோம். நாங்கள் உம்முடைய பட்சத்தில் இருக்கிறோம். நீர் எங்கள் சார்பில் இருக்கிறீர். அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தனித்தெரியாய்
பெயர் பெயராய் குடும்பம் குடும்பமாய் ஆண்டவர் ஆசீர்வதியும், ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதியும். இன்றைக்கு பரலோகத்திலிருந்து தேவனுடைய கரம் உடைய பிள்ளைகள் மீது இறங்குவதாக. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே இந்த வார்த்தைகளை யாரெல்லாம் விசுவாசித்தார்களோ அவருடைய வாழ்க்கையில் எல்லாம் அற்புதங்கள் நடக்கட்டும் அப்பா, அற்புதங்கள் நடக்கட்டும். தகுதி இல்லாதவர்களை கூட தகுதிப்படுத்துகிற உடைய கிருபை எங்களை தகுதிப்படுத்தி உடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க உதவி செய்வதாக. சரீரத்தில் வியாதியோடு பலவீனத்தோடு இருக்கிற உடைய பிள்ளைகளின் மீது கர்த்தருடைய சுகமளிக்கிற வல்லமை இறங்கட்டும் அப்பா. சுகமாய் தங்க பண்ணும், சுகமாய் நடத்தும். பலவீனத்தில் உடைய பலனை பூரணமாய் தாங்க உதவி செய்யுங்கப்பா. உடைய காயப்பட்ட கரம் ஒவ்வொரு குடும்பத்தோடு இருக்கட்டும். நன்மைகள் பெருகட்டும், தேவைகளை சந்தியும். என்னென்ன காரியங்களுக்காய் குடும்பமாய் ஜெபிக்கிறார்களோ அந்த காரியத்திலே அற்புதங்கள் நடப்பதாக. இயேசுவின் நாமத்தினாலே உடைய பிள்ளைகளை மனதார ஆசீர்வதிக்கிறேன். உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இந்த வாரம் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளிலும் விருத்தி உண்டாகட்டும், தேவைகள் சந்திக்கப்படட்டும். சகலவற்றையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிற கர்த்தர் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நேர்த்தியானதை கட்டளையிடுவீராக. ஆண்டவரே, தூரத்திலும் சமீபத்திலும் வெளியூர்களிலும் வெளிநாடுகளிலும் இருக்கிற எங்கள் அன்பு பிள்ளைகள் குடும்பங்களை கூட கர்த்தர் பாதுகாத்து கொள்ளும் அப்பா. காயப்பட்ட கரம் ஒவ்வொருவர் மீதும் இருக்கட்டும். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். உடைய நாமத்தை மாத்திரம் எங்கள் மத்தியிலே மகிமைப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் நாம் அனைவரோடும் இன்றும் இன்றும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.